இதன் மூலமா அந்த சோம்பலின் ஆவி வெளிப்படும். ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒவ்வொரு காரண காரியத்தோடு கூட இந்த சோம்பலின் ஆவி வெளிப்படும். அதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். பாவத்தை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும்னு கிடையாது. இந்த சோம்பலின் ஆவி அதை நம்ம ரொம்ப என்ன செய்யணும், கவனித்து அதுதான் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற விதம். அதுதான் நீ நாளுக்கு நாள் எதெல்லாம் நீ புதிதாக்கப்பட்டுக்கிட்டே வர, ஒன்று ஒன்றா நீ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தை விடணும், ஒரு காரியத்தை விட்டு ஒழியணும், ஒவ்வொரு விஷயத்தை விட்டு விலகணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்தை நீ சரிப்படுத்தி 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 வரணும். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நம்முடைய ஆவியை எது பிடிச்சி நம்மளை அழகழிக்குது அப்படின்னா இந்த சோம்பலின் ஆவி. சோம்பலின் ஆவி எல்லாருக்கிட்டையும் தூக்கம் இருக்கிறது கிடையாது. ஒரு சில பேர்கிட்ட என்ன இருக்குது, தூக்கத்தின் மூலமா இந்த சோம்பலின் ஆவி வெளிப்படுது. எல்லாரும் நல்லா சாப்பிட்ற ஆள் கிடையாது, பெரு வயிற்று சோம்பேறிகள் எல்லாரும் கிடையாது. ஒரு சில பேர் அது என்ன பண்ணுது, சாப்பாட்டு விஷயத்தில் அவங்களை கட்டி வச்சிருக்குது. அப்போ அவங்கள சாப்பாட்டு விஷயத்தில் அவங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாட்டில் இது போதுன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர்களை இந்த சோம்பலின் ஆவி சாப்பாட்டு விஷயத்தில் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது. அல்லேலூயா. சில பேருடைய வாயை அடக்கவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, அவருடைய வாயை அடக்க வேண்டும். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் அப்படின்னு சொல்லி அவருடைய வாயை அடக்க வேண்டும். அப்போ சில பேர் வாயை அடக்காம அவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீண் காரியங்களை பேசுகிறவர்களாகவும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாகவும் இருப்பார். அவர்கள் வாயை அடக்க வேண்டும். அவர்களை வாயில பிசாசு என்ன பண்ணியிருக்கு, இந்த சோம்பலின் ஆவி கட்டி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. சில பேருக்குள்ள இந்த சோம்பலினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா, எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எந்த குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, ஒரு வேலை சொன்ன அந்த வேலை செய்யாமல் அதில் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் என்னது, இது சோம்பலின் ஆவி. நாம் இப்படி நினச்சிடக்கூடாது, அது எல்லாம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன பண்ணுது, காணப்படுது. அதில் நம்ம வெளியில் வரணும். இதெல்லாம் ஆவியானவர் எழுதி வச்சாரா, நான் எழுதி வச்சேனா? வேதாகமத்திலேருந்து எடுத்து நம்ம பார்க்கிறோமா, இல்லை என்னுடைய சொந்த கற்பனை ஆயுது? வேதாகமம் காண்பிக்கிறது. சோம்பேறினா யார் யார், சோம்பேறியினுடைய செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்கும், சோம்பேறியினுடைய விளைவுகள் என்னென்ன செயல்படும், சோம்பேறியினுடைய அடையாளங்கள் என்ன, யார் யார் எந்தெந்த விதத்தில் அவங்க செயல்படுவாங்கன்ற சத்தியத்தை நமக்கு வேதத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் இப்போ நம்ம பிரசங்கமாக பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கிக்கிறார், சமாதானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார், நன்மை குறித்து பிரசங்கிக்கிறார், பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். இப்படி எல்லா காரியங்களை குறித்து நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த சோம்பலின் ஆவியை கர்த்தர் கவனிக்கிறார், நம்ம தான் கவனிக்காம என்ன பண்ணிடுறோம்,